உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர் இங்க பாருங்க, திடீர்னு பல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாரி மாரி அக்கா எங்க போயிட்ட மாரி? ஸ்ரீஜாக்கு பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உடம்பு மெல்லமா அசைவு கொடுத்தது. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. வாங்க மாதாஜி. வா. மாரி நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம ஸ்ரீஜாக்கு ஒன்னும் ஆகாது. அவ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா குழந்தைய பெத்தெடுப்பா. அவ குழந்தைங்க அவள அம்மான்னு கூப்பிடு மாரி. ஆமா மாரி, நீ எங்க போன? ஸ்ரீஜாவுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்க போயிருந்தேம்மா. உன்னோட வேண்டுதலுக்கு கடவுள் கண் திறந்துட்டாங்க மாரி. அதனாலதான் ஸ்ரீஜாவுக்கு மறுபடியும் பல்ஸ் அதிகமாயிருக்க. கரெக்டா சொன்னீங்க சூரிய மாமா. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா கண்ணை திறந்து பாருங்க. நான் பேசுறது கேக்குதா? மெதுவா கண்ணை திறங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க. இட்ஸ் ஆல் ரைட். டாக்டர் 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 என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான். அவங்க பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. ஷீ இஸ் ஆல் ரைட் நவ. கடவுளே. தேங்க் யூ டாக்டர். நாங்க பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட கூட்டு போலாம். பயப்பட தேவையில்லை. தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். போ மாரி. ஸ்ரீஜா 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 மாரி. ஸ்ரீஜா ஸ்ரீஜா மாரி. ஸ்ரீஜா கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் பயம்படுத்திட்டல. ஆமா ஸ்ரீஜா, மாரி கடவுள் கிட்ட சண்டை போட்டு உன்னையும் உன் வயித்துல இருக்க 2 குழந்தையும் காப்பாத்திட்டா. உனக்கு ஒன்னும் ஆகாது சரியா? மாறி உனக்கு ஒன்னும் ஆக நான் விட மாட்டேன். மாரி அடுத்ததா என்ன பிளான் பண்ண போறாங்களோ? சாமி வா மாறி, உட்காரு. உங்களை பாக்குறதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன் சாமி. ஏதாவது முக்கியமான விஷயமா மாறி? நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் சாமி. என்னோட குழப்பத்துக்கு தெளிவு கிடைக்கணும். அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். உன்னோட குழப்பத்துக்கு என்ன காரணம் மாறி? என்ன நடந்துச்சு? ஏற்கனவே என் குழந்தை உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட மாதிரி இன்னைக்கு என் தங்கச்சி ஸ்ரீஜா உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு போச்சு. என் தங்கச்சி உயிரை காப்பாத்த முடியல, இறந்து போயிட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்னம்மா நடந்துச்சு? கொஞ்சம் விவரமா சொல்லு. சொல்றேன் சாமி. எனக்காக கொடுத்த இந்த நெல்லிக்கனிய நான் சாப்பிடுறத விட நீ சாப்பிட்டா நல்லதுன்னு நினைச்சு உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
ஸ்ரீஜா 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 நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பேஷண்ட்டை காப்பாத்த முடியல. ஐம் சாரி, அவங்க இறந்துட்டாங்க. ஆத்தா மகமாயி தாயே, என்ன இது சோதனை? அம்மன் எனக்கு கொடுத்த மந்திரத்தை வச்சு என் தங்கச்சி உயிரை நான் காப்பாத்திட்டேன் சாமி. சந்தோஷம். இதுல உனக்கு என்ன குழப்பம்? நான் இப்படி கேக்குறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி. அப்படியெல்லாம் நான் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டேன். உன் மனசுல உள்ளதை கேளு. நீங்க எனக்கு கொடுத்த ஆயுள நீடிக்க செய்யற அற்புத நெல்லிக்கனிய நான் சாப்பிடாம என் தங்கச்சிக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். அற்புத நெல்லிக்கனிய சாப்பிட்டும் என் தங்கச்சி உயிருக்கு ஆபத்து எப்படி ஏற்பட்டுச்சு சாமி? அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன சொல்ற மாதிரி? நான் உனக்கு ஆயுள நீட்டிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனியை கொடுத்தனா? ஆமா சாமி, நீங்க தான் என் வீடு தேடி வந்து அந்த அற்புத நெல்லிக்கனிய கொடுத்தீங்க. மறந்துட்டீங்களா? இல்ல மாதிரி, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அம்மன் உத்தரவு இல்லாம நான் யார் வீட்லயும் கால் எடுத்து வைக்க மாட்டேன். என்ன சாமி சொல்றீங்க? அப்போ என் வீட்டுக்கு வந்து எனக்கு நெல்லிக்கனி கொடுத்தது நீங்க இல்லையா? நிச்சயமா அது நான் இல்ல மாதிரி. ஏன் உருவத்துல உன் வீட்டுக்கு வந்தது ஏதோ ஒரு மாய சக்தி. ஆயுள நீட்டிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனின்னு பொய் சொல்லி உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த பார்த்திருக்காங்க. உன்னோட நல்ல நேரம் நீ தப்பிச்சிட்ட, உன் தங்கச்சி மாட்டிக்கிட்டா. உனக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தியை கட்டி வச்சிருக்கிறவங்க தான் இப்ப இதையும் செஞ்சிருக்கணும். அமாவாசை அன்னைக்கு தான் உன்னோட தெய்வ சக்தி உனக்கு திரும்ப கிடைக்கும். அது வரைக்கும் நீயும் உன்னோட குழந்தையும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மாதிரி. ஆத்தா கமலாம்பா. சரிங்க சாமி, நான் எச்சரிக்கையா இருந்துக்கிறேன். நல்லது மாதிரி. அம்மன் உனக்கு துணையா இருப்பா, நீ கவலைப்படாத. சரிங்க சாமி, நான் வரேன். போயிட்டு வா, நல்லதே நடக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.